அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் எல்லா ஃபிஷ்ஷை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை கழுவிக்கலாம். ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணியாச்சு, மஞ்சப்பொடி போட்டு இப்போ நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மீன், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, புளி, சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, தேங்காய், மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, குழம்பு மிளகாத்தூள். வாங்க எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய், அதோட நம்ம வச்சுருந்த தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும், கொஞ்சோன்னு சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன். பாதி அரைஞ்சிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நான் 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுட்டிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதில் மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சப்பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், வெள்ளைப்பூடி எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியோட கரைச்சி வச்சுருந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன். மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் தேவையான அளவுக்கு குழம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா நம்ம குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன். குழம்பு நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த ஐலா ஃபிஷ்ஷை, ஐலா மீனை இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 7 மினிட்ஸ் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன். சுட சுட மீன் குழம்பு ரெடி. நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்துருச்சு. நம்ம போட்ட ஃபிஷ்ஷும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட மீன் குழம்பு ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.